அனைவருக்கும் வணக்கம். இங்கே பார்த்துருக்க அத்தனை பேரையும் பார்க்கும்போது ரசிகர்களாலும் தெரியல, எல்லாம் உறவுகள் தான். வீராயி மக்கள் படத்தோட உறவுகள் இங்கே வந்திருக்கிய உங்களுக்கு நன்றி. நிறைய விழாக்களுக்கு வருவோம், அந்த படத்தை பேர் சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துவோம். ஆனால் இந்த படம் அப்படி இல்லை. இந்த வீராய் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டவனை வேண்டுறோம். ஏன்னா தமிழ் திரையுலகில் இந்த மாதிரி படம் இப்போ ரொம்ப அவசியம். உறவுகளில் அதோட மகிமையை, அதோட அருமையை சொல்கிற படங்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. வீராய் மக்கள் போன்ற படம் தமிழ் திரையுலகுக்கு ரொம்ப அபூர்வமாகி போச்சு. அந்த அபூர்வங்கிறது ஆபத்து. இன்றைக்கி நிறைய படங்கள் வருது, துப்பாக்கி கலாச்சாரம், கஞ்சா கலாச்சாரம், வன்முறைகள், யார் யார் எவனை கடத்தலாம் தெரிய மாட்டேங்குது, எவனை கொட்டுறான்னு தெரிய மாட்டேங்குது. கொள்றதில் பல விதத்தை காட்டுறாங்க. இப்போ எப்படி வெட்டுறது, எப்படி நறுக்கிறது, எப்படி புதைக்கிறது எல்லாம் காட்டாங்க. உறவுகளை வளர்க்குறதுங்கிறது யார் காட்டுறாங்க? அதுக்கு ஒரு இயக்குனர் வேணும்ல. அதுதான் நம்ம நாகராஜ் கருப்பையா. உண்மையிலே அவர் நடிச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த சூழலில் எல்லாருமே வியாபாரமாக போச்சு. ஒரு நல்லதை சொல்லி சம்பாதிக்கணும் இல்லாமல் எப்படி சம்பாதிக்கணும், படத்தை எப்படி ஹிட்டு கொடுக்கணும், எப்படி படத்தை ஓட வச்சிடணும், எதாவது பேசி பில்டப் பண்ணி படத்தை ஓட வச்சிடணும், அது சம்பாதிச்சிடணும். எப்படியும் சம்பாதிக்கலாம், அதில் ஒரு நியாயம் இருக்கணும், தர்மம் இருக்கணும். நியாயம் சம்பாதிக்க பணம் தான் அது சம்பாத்தியம். குறுக்கு வழியில் வேறு மக்களை ஏமாத்துறது சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கணும் அது கொள்ளை. அப்படி நிறைய இதெல்லாம் வருது. இந்த சூழலில் நம்ம நாகராஜ் கருப்பை ரொம்ப மனசார நான் வாழ்த்துறேன். இந்த மாதிரி இயக்குனர்லாம் வெற்றி அடைச்சாத்தான் தமிழ் திரையுலகின் தரம் உயரும். எங்கள் அம்மா அக்கா சொல்கிறாரு, தங்கச்சின்னு சொல்கிறாரு, அம்மான்னு சொல்கிறாங்க தெரியல, தீபா சங்கர் அவர்கள் சகோதரி சொல்லிடுவோம். நல்லா சிறப்பாக பேசினாங்க. அவங்க பேசும்போது அப்படியே கிராமத்துக்கு போன மாதிரியே போச்சு. கிராமத்தில் போய் சொந்தக்காரங்களோட உட்காந்து பேசுகிற மாதிரியே ஆகிப்போச்சு. அப்படி ஒரு பேச்சு. அது ஒன்று சொன்னாங்க, என்னடா பாஸ் ஆகிட்டியா அப்படின்ட்டு. பக்கத்து வீட்டு வினோத் பெயிலுமா, அது பரவாயில்ல. சிலர் இருக்காங்க, என்னடா பாஸ் ஆகிட்டியா, அம்மா வாட்சியாக இருக்குது ஒன்றுமே தெரியலம்மா, அவ்வளோ பிரியெல்லாம் ஆள் இருக்காங்க கிராமங்களில். நம்மலாம் இங்கேருந்து பெரிய வசன கருத்தா கிராமங்களில் பேசாமல் இருக்குது. பஞ்சு டேலாக்கு வேலை ராமத்துங்கெல்லாம் தெரியும், பட்டு அடிப்பாங்க. நம்ம மிரண்டுவோம், இல்லை இவ்வளோ ஷார்ப்பாக அடிக்கிறாங்கன்ட்டு. அவங்களாம் கொண்டு தான் நாங்களாம் காலி. இங்கே இருக்க இயக்குனர்லாம் போக வேண்டியதான். அவன் வேறு வரக்கு வாய்ப்பு இல்லாமல் வழி இல்லாமல் இருக்கானுங்க. இங்கே கொண்டாந்து இறக்குனா, கிராமத்தில் இறக்குனா ஒட்டு மொத்த இயக்கம் காலி. அவ்வளோ விஷயத்தில் இருக்காங்க. எங்கால அவ்வளோ வீரியம் உள்ளவங்க. நிறைய விஷயங்கள் பேசினாங்க. வீராய் மக்கள் கிராமங்களில் ஒரு 200 குடும்பம் இருந்துச்சுன்னா அது 20 குடும்பத்தை ஆம்பளை பிரச்சனை சொல்லுவாங்க. அந்த குடும்பம் இந்த குடும்பம். பெரும்பாலான குடும்பத்துக்கு பொம்பளை தான். வள்ளியம்ம குடும்பம், மூக்காய் குடும்பம், ஆமாம், இது ராக்காய் தோட்டம், இது செண்பக வயல். பொம்பளை பிரச்சனை தான் கிராமத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா பெண்கள் தான் ஆளுமை, அவங்க தான் ஆளுமை. குடும்பங்களையும் உறவுகளையும் கட்டி காக்கிறது பெண்கள் தான். அதனால கிராமங்களில் ஆம்பளைங்க பல வேலை இருக்கும். என்ன வேலை பார்த்தா சரி, பொம்பளை பேர் சொல்லுவான். சொன்னார் சார், இன்னார் மகன், எனக்கே அப்படி தான். எங்கள் அம்மா பேர் சொல்லுவாங்க, இன்னார் மகன் வாங்க. அப்போ பெண்ணுங்கிறது பெரிய விஷயம். இந்த டைட்டில் இந்த வீராயி மக்கள்ங்கிறது அதில் அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. நடிச்சிருக்க எல்லாருமே படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த கிராமத்து உணர்வோடு இருக்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சு. அதனால் நிறைய பேர் இப்போ
கேபிள் அண்ணவர்கள், ஆடியோ வாங்கியிருக்கவங்க எல்லாருமே பாட்டை கேட்டு படத்தை பார்த்து நாங்களாம் யூகத்தில் ட்ரெயிலர் பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த படத்தோட ஒரு மேலே ஒரு ஈர்ப்பு வருது. அவங்க படம் பார்த்துட்டு வியந்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்க சொன்னதான் உண்மையாக தான் இருக்கும். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது சின்ன வயசில் டூரிங் தெருவில் பார்த்துருக்கேன். அபூர்வ சகோதரர்கள், பழைய அபூர்வ சகோதரர்கள், ரங்காராவ் நடித்தது. அது ஒரு பாட்டு வரும், முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக பாட்டு. அந்த பாட்டெலாம் தேட்டரில் கேட்டு அழுகாத ஆள் இருக்காது. எனக்கு இதில் இந்த பாட்டை கேட்டவுடனே எனக்கு அந்த ஞாபகம், அந்த அபூர்வ சகோதரர்கள் ஞாபகம். இந்த 3 பேர் ஒருத்தர் ஏறாம பாருங்க, அதை பார்க்கும்போது அது ஞாபகம். அது மாதிரி மாயன் குடும்பத்தான் நம்ம ரவிமரியாலும் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் மக்கள் பார்க்கணும். ஃபஸ்ட் உறவுகள் வந்து வளர்க்கணும், பாசத்தோட இருக்கணும்னா இந்த மாதிரி படத்தில் மாட்டி அப்போ பார்த்துக்கணும். சும்மா ஆக்ஷன் படம் சண்டை படமாக பார்த்துக்கிட்டு உள்ள உறவும் போயிருக்கு. நான் படம் போடும்போது திருப்பாச்சியாக இருக்கட்டும், சிவகாசியாக இருக்கட்டும், வரிசையாக சொன்னாங்க அண்ணன் தங்கச்சியை அம்மா பையன்ட்டு. நான் படம் பண்ணும்போது இந்த ஆக்ஷன் பார்க்கு, மற்ற சாங்ஸு, காமெடி சீன்ஸு இதெல்லாம் எடுக்கும்போது நான் இங்கே டைரக்டராக இருப்பேன். ஆனால் அண்ணன் தங்கச்சி அந்த சென்டிமெண்ட் சீன் எடுக்கும்போது நான் அண்ணனாக மாறிடுவேன். அதே மாதிரி அம்மா பையன் சீன் எடுக்கும்போது, அந்த சென்டிமெண்ட் சீன் எடுக்கும்போது அங்கே நான் டைரக்டராக இருக்க மாட்டேன், அங்கே நான் மகனாக மாறிடுவேன். அக்கா தம்பி சினிமா எடுக்கும்போது மற்ற சீன்லாம் இப்போ ஊருக்குலாம் போகிறலாம் அப்படி சட்டை பூச்சி இப்படி அடிக்கணுமோ எல்லாம் சொல்லியிருப்போம். ஆனால் அக்கா தம்பிங்கும்போது நான் தம்பியாக மாறிடுவேன். அது மாறினா தான் அந்த படம் சிறப்பாக அமையும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நாகராஜ் கப்பி அவர்கள், நானாவது மொத்த படத்தில் ஒரு 20% தான் ஒரு அண்ணனா தம்பியா மகனாக மாறி இருப்பேன். இந்த ஆள் மொத்த படம் மாறி இருக்கான். மொத்த படம் டேரக்டர் இல்லை, மொத்த படம் உறவாக மாறிட்டாங்க. அந்த மாதிரி இயக்க நம்ம கொண்டாடணும். இன்றைக்கி கிராமங்களில் நம்ம கிராமத்தை பெருசாக பேசுகிறோம், கிராம உறவுகளை பெருசாக பேசுகிறோம். அது இன்றைக்கி எந்த அளவுக்கு இந்த உறவுகளை விரிசல், உறவுகளை பிரிவு, அங்கே எப்படி தனிமை ஏற்பட்டுருக்கு. முன்னெல்லாம் கிராமங்களில் ஒரு வீட்டில் கல்யாணம் அப்படின்னு முடிவாயிட்டா வெள்ளிக்கிழமை கல்யாணம்னா செவ்வாய்க்கிழமையே அந்த வீட்டில் 20 பேர் கூடிடுவாங்க. அதுக்கு கல்யாணத்துக்கு முதல் நாள் 40 பேர் இருப்பாங்க. சித்தப்பா சித்தி, அந்த பசங்க இந்த பசங்க குடும்பம் அத்தனை வேலை பார்க்குங்க, ஒவ்வொன்றும் வேலை பார்க்குங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு கல்யாணம்னா வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு தான் வரான் வீட்டுக்கு சொந்தக்காரன். உண்மை இல்லையா? நான் பார்க்குறேன், நான் கிராமத்தான் வழியோட பார்க்குறேன். அப்போ கல்யாணத்துக்கு வந்து முடிஞ்ச என்ன பண்ணுறான், அப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமும் 2-3 நாள் இருப்பாங்க வீட்டில் சொந்தங்கள். 20 பேர் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூடுவாங்க. கல்யாணத்துக்கு மறுநாள் 30 பேர் இருப்பான், அதுக்கு அடுத்த நாள் 20 பேர் இருப்பான், அதுக்கு அடுத்த நாள் 10 பேர் இருப்பான். ஒரு வாரம் கழிச்சு தான் இந்த குடும்பம் மட்டும் என்ன குடும்பம் அவங்க மட்டும் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி கல்யாணம் முடிஞ்சோன்னா என்ன பண்ணுறாங்க, எப்படா சாப்பிட்டு மொய்யடிட்டு ஓடுவான், பந்திக்கு ரெடியாகிறான். கல்யாணத்துக்கு மறுநாள் அந்த அப்பா அம்மா மாப்பிள்ளை பொண்ணு அவங்க அண்ணன் தம்பி கூட வந்தால் அந்த குடும்பம் மட்டும் தான் வீட்டில் இருக்குது, வேறு உறவு எதுவுமே இல்லை. உண்மையா இல்லையா? எல்லாமே இங்கே கிராமத்தில் இருக்கவங்க தான். இதான் பரவாயில்லைங்க. ஒரு வீட்டில் திடீர்னு சாவு விழுந்துடும். அது திரும்பி விழுதுதானே, திரும்பி செத்துருவாங்க. சாவு விழுந்த உடனே வந்துடும், உறவுலாம் வந்துடும், கூடும், சாவு எடுத்து அடக்கம் பண்ணிடுவாங்க. மறுநாள் அந்த சாவு வீட்டில் மறுநாள் ஒரு 15-20 வரை இருப்பாங்க. ஏன்னா பையனை பறி கொடுத்தவங்களோ, அப்பனை பறி கொடுத்தவங்களோ, பொண்டாடை பறி கொடுத்தவங்களோ அந்த குடும்பம் காப்பி தண்ணி சாப்பிடாது. அப்போ இந்த சொந்தம் தான் காப்பி போட்டு, அக்கா காப்பி கொடுக்கா, ஐயா கொஞ்சம் ஒரு இட்லி சாப்பிடியா, ஆத்தா கொஞ்சம் தண்ணி விடியா, இப்படித்தான் கெஞ்சி அவங்க சாப்பிட மனசு இருக்காது. இவங்க வற்புறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை இட்லியோ ஒரு இட்லியோ சாப்பிட வைப்பாங்க. இன்றைக்கி ஒரு வீட்டில்
அதை இறந்துட்டா வர்றாங்க கூடுறாங்க அடக்கம் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க. மறுநாள் அந்த குடும்பத்தில் அந்த குடும்பம் மட்டும் இருக்குது, ஒரு காப்பி போட்டு கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. யார் இப்போ பையனை பறிவு கொடுத்த அம்மாவை காப்பி போட்டு குடிக்குமா? அப்பாவை பறிவு கொடுத்த மகளை கொண்டாட்டிய அவங்களுக்கு காப்பி போட்டு சாப்பிடுவாங்களா? இது தாங்க உறவு, இதுக்கு தான் உறவு. அந்த உறவு எங்கே போச்சு? எங்கே போச்சு? பசியோடு இருக்கும்போது ஆறுதலா அரவணைப்பா 4 சோறு கொடுக்குற அந்த உறவு போச்சுங்க, போச்சு. இந்த மாதிரி படங்கள் நான் சொல்கிறேன், வீராயி மக்கள் மாதிரி படங்கள் வந்தால் தான் அந்த ஊரில் அருமை தெரியும், பாசத்தின் பெருமை தெரியும். எல்லாத்தையும் தொடச்சி நிற்கிறோம், ஓடுறோம் சம்பாதிக்கிறோம் கடைசி எங்கே நிற்க போகிறோம்? ஒன்றுமே லைஃப். உறவுகளோட அதை அரவணைச்சு நல்லது கெட்டதுக்கு கூட இருந்து அது ஆதரவு இருந்தால் தான் அது உறவு, இல்லைன்னா அது பேர் உறவே இல்லை. அதுக்கு என்ன பேர் சொல்கிறதுன்னு தெரியல. இன்னொன்று ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விஷயம், ஏன்னா இந்த மேடை உறவுகளை பற்றி சொல்கிற மேடை, இங்கே தான் சில விஷயங்களை மனசு விட்டு பேச முடியும். ஒரே விஷயம் சொல்லிடுறேன், இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் மிகப்பெரிய ஆபத்து என்னென்னா, நிறைய குடும்பங்களில் ஒரு பிள்ளையே தான் இருக்குது. ஒரு பிள்ளை போதும் மனநிலைக்கு வந்துட்டோம், 2வது பிள்ளை வேணாம். பெண் பிள்ளையா பொம்பளை பிள்ளை இருந்தாலும் ஒன்று போதுன்றோம், ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் ஒன்று போதுங்கிறோம். இங்கே எங்கே ஆபத்துனா, இப்போ ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுது. இப்போ அப்பா அம்மா இறந்துடுவாங்களா, இறந்ததுக்கப்புறம் அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த பொண்ணுக்கும் இன்னும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறகு இல்லை, அந்த குழந்தை அனாதை குழந்தை. ஏன் சொல்றேன்னா, அந்த குழந்தை யாரை சித்தி என்று சொல்லும், அந்த குழந்தை யாரை சித்தப்பா என்று சொல்லும், அந்த குழந்தை யாரை அத்தை என்று சொல்லும், அந்த குழந்தை யாரு மாமா என்று சொல்லும், அந்த குழந்தை யாரை பெரியம்மான்னு சொல்லும். சொல்லுங்க அப்பா, யாரை சொல்லும்? அப்பா அம்மாங்கிற உறவை தவிர அதுக்கு வேறு எதுவும் இருக்காது. அனாத குழந்தை. அப்பா அம்மாங்கிறது நம்ம ரத்த வழி, ரத்தத்தின் பிரிவு, அது உறவு உள்ளது, அது ரத்தத்தின் ஒரு பகுதி தான் நமக்கு அப்பா அம்மா. அவங்களோட அந்த அப்பா அம்மாவோட ரத்தத்தின் பகுதி தான் நம்ம. ஒரு குழந்தைக்கு உறவு சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, பெரியப்பா, பெரியம்மா, இதுதாங்க உறவு. இந்த உறவுகள் இல்லாமல் இருக்கிற குழந்தை அனாத குழந்தை. அதனால தயவு செய்து நம்ம ஒரு குழந்தை போதும் அப்படின்னு நிற்கிறது நம்ம. ஆனால் நம்முடைய குழந்தை அனாதை கூட சொல்லி விரும்பிட்டு அர்த்தம். ஒரு குழந்தை கூட பெற்றுக்கணும், அப்போ தான் அடுத்து உறவுகள் வரும். இருக்கு உறவுகளே கூட மாட்டேங்கிறான். நீங்கள் அனாதை இருக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கு நாளைக்கு என்ன உறவு இருக்கும்? சிக்கனத்துக்காக இன்றைக்கி ஸ்கூல் பீஸ் அதிகமாக போச்சு, இந்த பீஸ் அதிகமாக போச்சு, இருக்க குழந்தைய படிக்க வைக்க முடியல, அதுக்காக ஒரு குழந்தை அனாதை வைக்கிறீங்களா? நம்ம குழந்தைய அனாதை வைக்கக்கூடா, 2 குழந்தையாவது பெற்றுக்கணும். இது இன்றைக்கி தெரியாது, பெரிய ஆபத்து இருக்குது. நம்முடைய சந்ததியராக பின்னாடிலாம் அனாதையாகி போயிடும். பெற்றுக்கணும். இது ஏன்னா ஒரு உறவுகளை பற்றி சொல்கிற படங்கிறதுனால உறவுடைய அருமை நம்ம சொல்லி ஆகணும். இப்போ சொல்கிறாங்க சின்ன படம் பெரிய படம். இங்கே சின்ன படம் பெரிய படமே இல்லை சார். வெற்றி அடைந்த படம், வெற்றி அடையாத படம், அதான் 2 தான். மக்களுக்கு பிடித்த படம், மக்கள் நிராகரித்த படம், அவ்வளோதான். இன்னும் சின்ன படம் பெரிய படம். ஒரு ஊரில் பெரிய மனுஷன் இருப்பான், ஒருத்தர் ஒன்றும் பண்ண மாட்டான், ஒரு டீயை கொடுக்க மாட்டான். ஆனால் அந்த ஊரில் ரொம்ப ஏழ்மையாக ஒருத்தர் இருப்பான், அவன் வீட்டுக்கு அடுத்த சாப்பாடு போடுவான். இந்த யாசை பெரியாள் அவன் தான். எந்த பெரிய படம் அது மக்களுக்கு பிடிக்கலைன்னா அது வேலைக்காது. சின்ன படம் வருது மக்களுக்கு பிடிந்தால் அது பெரிய படம். ஆனால் மக்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கணும். இன்னொன்று, மக்கள் இந்த மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணால் தான் அது தமிழ் திரையுலகுக்கு மட்டும் இல்லை, இந்த நாட்டுக்கே நல்லது. இந்த வீராய் படத்தை மீடியாக்கள் ஒன்றே எப்படின்னா, ஒரு படம் சரியாக ஓடலை வெளியேற போச்சுன்னா நீங்கள் ஆளாக வரிஞ்சு கட்டிக்கிட்டு காரி துப்புறாங்க, கேலி கிண்டல் நையாண்டி. அப்போ ஒரு படம் தோல்வி அடையும் போது அதுக்கு கொடுக்குற அதை அவமானப்படுத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஒரு படம் வெற்றி அடையும் போது ஏன் கொடுக்க மாட்டேங்கிறோம்?
அதையும் பண்ணுங்க, அதான் கரெக்டு. நீங்கள் ஓடாத படத்துக்கு இவ்வளோ பண்ணும்போது அதே ஆர்வத்தையும் அதே அந்த வேகத்தையும் நல்ல படத்தை நீங்கள் அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து கொண்டாடினீங்கன்னா அதாங்க ஆரோக்கிய சினிமாவுக்கு. தயவு ஒரு சின்ன படம் நல்லா ஓடிச்சுன்னா அதுக்கு தூக்கி கொண்டாடுங்க. மீடியாக்கள் வந்து ஒரு சரியான விமர்சனமாக இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த இடையில இந்த கமெண்ட்ஸு அவங்க ஒரு ரோல் பண்ணுறது இதெல்லாம் நிறையா பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி படங்கள் வரும்போது நம்ம கொண்டாடுவோம், அதை தூக்கி நிறுத்துவோம். அதை தூக்கி நிறுத்தும்போது நம்ம திரையுலகுக்கே நல்ல விஷயமாக நடக்கும், சமுதாயத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.